சமீபத்தில் வெனிசுவேலாவுக்கு உள்ள புகுந்து அமெரிக்கா எப்படி அந்த நாட்டோட பிரசிடென்ட் மற்றும் அவரது ஒய்ஃபை கடத்துனாங்களோ அதே மாதிரி இந்தியாவோட எதிரிகளையோ இல்ல ரஷ்யாவோட எதிரிகளையோ நம்மளால கவுண்டர் பண்ண முடியுமா அப்படின்றதான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இது ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு தனி நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டோட உயர் பாதுகாப்பு அதிகாரி, அந்த நாட்டிலேயே அதிக பாதுகாப்போட வைத்திருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னா அந்த நாட்டோட பிரசிடென்ட் தான். அந்த பிரசிடென்ட்டையே ஒரு மிலிட்டரி ஒன்று தூக்கி இருக்கு அப்படின்னா இது ஒன்றும் சாதாரணமான விஷயமே கிடையாது. இதற்கு அமெரிக்க ராணுவத்தின் பயிற்சி மற்றும் அவங்களோட எக்விப்மெண்ட் தான் காரணம். பயிற்சியை நம்ம ஒரு பக்கம் தள்ளி வச்சுக்கலாம், ஏன்னா இந்த பயிற்சியை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டு வீரர்களுக்கு வேணுமானாலும் சரியான நேரம் நம்ம கிட்ட இருந்தா போதும் அதை பக்காவா கொடுக்க முடியும். ஆனா எக்விப்மெண்ட்ன்றத நம்ம சொந்தமா மேனுஃபேக்சர் பண்ணாதான் அமெரிக்கா லெவலுக்கு நம்மளால அதை கொண்டு போக முடியும். நம்ம பிற நாடுகள் கிட்ட இருந்து எக்விப்மெண்ட்டை வாங்கினாலும் அந்த எக்விப்மெண்ட் அந்த சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் உருவாக்கக்கூடிய தரத்தில் இருக்காது என்பதனை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எக்விப்மெண்ட் அப்படின்றது அமெரிக்காவுக்கு சாதகமா இருக்கிற காரணத்தினால் அவங்க யூஸ் பண்ற ஃபைட்டர் ஜெட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கு. உலகத்திலேயே பெஸ்ட் மெஷின்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்கன்றதுனால அவங்க சைடு இருந்த இந்த ஏர் சுப்ரீமசியின் காரணமாக ஹெலிகாப்டர்ஸின் மூலமா உள்ள போய் அந்த நபரை கடத்துறாங்க. இப்போ ஒரு நபரை கடத்திட்டு அந்த நாட்டையே ஒட்டுமொத்தமா அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள எடுத்திருக்காங்க. இது மிக சுலபமாக அமெரிக்கா அச்சீவ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பட் ஆனா இதற்கு பின்னாடி பல வருடங்களா அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணம் மற்றும் உலகம் முழுக்க அமெரிக்கா எது பண்ணாலும் ஆமாஞ்சாமி போடக்கூடிய நாடுகளுக்கு அவங்க கொடுத்திருக்கிற ஃபண்ட்ஸ் அண்ட் ரீசோர்சஸ் தான் காரணம். ஏன்னா அமெரிக்கா இப்போ வெனிசுவேலாக்குள்ள பூந்து பண்ண இந்த காரியத்தை பத்தி நேட்டோ நாடுகள் பெருசா எந்த ஒரு கண்டமினேஷனையும் பண்ணல, அதான் உண்மை. ஆனா இதே இது ரஷ்யாவோ இல்ல சீனாவோ இந்த காரியத்தை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஸ்ரீலங்காவுக்கு அதிகப்படியா கடன் கொடுத்து அந்த கடன்ல விழுக வச்சு ஒரு போர்ட்டனை கைப்பற்றுறப்ப உலக வங்கி என்ன சொன்னாங்க அப்படின்னா சீனா பண்ணிக்கிட்டு இருக்கிறது மிகவும் மோசமான செயல். இப்படி ஒரு ப்ராஜெக்டோட வேல்யூவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேல்யூவை விட அதிகமா பணம் கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி அந்த நாட்டால கட்ட முடியாதுன்னு சொல்லி ஒரு டிராப்புக்குள்ள கொண்டு போறாங்க அப்படின்னு கடுமையான வார்னிங்கை கொடுத்துச்சு. அண்ட் இந்த சவுத் ஏசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் அதோட ப்ராஜெக்ட்ஸுக்காண்டி ஒரு நம்பகத்தன்மையான லோனை வாங்கணும். எக்ஸ்ட்ரீமா லோனை வாங்கிட்டு அந்த ப்ராஜெக்டை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா லோனை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இதற்கென்று தனி ஆர்கனைசேஷன்லாம் வச்சிருந்தாங்க. சீனாவோட லோன் டிராப்ல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி அல்லது லோன் டிராப்ல விழுகாம இருக்கிறதுக்காண்டி அவ்வளவு தூரம் போகக்கூடிய இந்த உலக நாடுகள் மற்றும் இந்த உலக நாடுகள் உருவாக்கின அமைப்புகள் அமெரிக்கா ஒரு கண்ட்ரிக்குள்ள புகுந்து பிரசிடென்ட்டை தூக்கிட்டு போனதை பத்தி எந்த ஒரு கண்டமினேஷனையும் பண்ணவில்லை. சரி, இப்போ இதே மாதிரி காரியத்தை புட்டின் ஜெலன்ஸ்கிக்கு அகேன்ஸ்டாவோ இல்ல இந்தியா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய யூனிஸ் ரெஜிமுக்கு அகேன்ஸ்டாவோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள், நம்ம இந்தியால இருந்து ஆரம்பிக்கலாம். முகமது யூனிஸ் கான் இவர் யாரு அப்படின்னா பங்களாதேஷ்ல இன்னைக்கு தேதிக்கு ஆன்டி இந்தியா ஸ்லோகனை வச்சு அந்த நாட்டை கைப்பற்ற முயற்சி செய்யற ஒரு நபர். இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தது எப்படின்னு தெரியல. சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை பாதுகாக்க துப்பில்லாத ஒரு நபருக்கு நோபல் பிரைஸ்ன்றது, அதுவும் அமெரிக்கான நோபல் பிரைஸ்ன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். எப்படியோ இந்த நபர் இப்போ பவர்ல இருக்காரு. இந்த பவர்ல இருக்கக்கூடிய நபர் இந்தியாவுக்கு எதிராக தவறுகளில் ஈடுபடுகிறார் என்ற பொழுது நம்ம இந்த நபரை உள்ளுக்குள்ள தூக்க முடியுமா? சேம் லைக் அன் ஆபரேஷன் அமெரிக்கா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆபரேஷனை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கு. வெனிசுவேலா மாதிரி பங்களாதேஷ் கிட்டையும் பெரிதளவில் எந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்புகளும் கிடையாது. இந்திய விமானப்படைக்கு எதிராக சண்டையிடும் திறனும் அவங்களுக்கு கிடையாது. நம்ம ஒரு 100 போர் விமானங்களை பயன்படுத்தி ஒரு ஸ்பெஷல் போர்சஸை உள்ள அனுப்பணும் அப்படின்னா இந்த யூனிஸ்கானையும் நம்ம தரதரன் இந்தியாவுக்கு இழுத்துட்டு இங்க உள்ள கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். ஆனா இவரை தூக்குறது நமக்கு பிரச்சனை இல்லை, தூக்குனதுக்கு அப்புறமா வரக்கூடிய இன்டர்நேஷனல் பிரஷர் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றதுதான் பிரச்சனை. அமெரிக்கா ஒரு சின்ன மிலிட்டரி ஆபரேஷனை பண்ணி ஒரு நபரை தூக்குறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு ஆரம்பத்துல சொன்னேன் அல்லவா? ஏன்னா அந்த நபரை தூக்குனதுக்கு அப்புறமா இன்னைக்கு நியூயார்க்ல வச்சு பரேட் பண்றாங்க. இதற்கு இந்த உலக நாடுகள், உலகத்துல எது சரி எது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நாடுகள் எந்த ஒரு கண்டமினேஷனையும் பண்ணல. அப்போ இந்த மாதிரி கண்டமினேஷனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இன்ஃபுளுயன்ஸ் அமெரிக்கா வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு நபரை தூக்குறது கிடையாது, தூக்குனதுக்கு அப்புறம் உலக நாடுகள் வாய் மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல இந்தியா இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல கஷ்டமான ஒரு விஷயம்.
அந்த இடத்துல தான் நம்ம லேக் ஆகிறோம். அமெரிக்காவை தவிர இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட்டை வந்து வேற யாராலையும் செய்ய முடியாது, அல்லது அமெரிக்காவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலா கண்ட்ரிஸை தவிர இந்த மாதிரி ஸ்டண்ட்டை செய்ய முடியாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இதே மாதிரி ஒரு விஷயத்த சீனா தாய்வானுக்கு எதிராக பண்ண முடியுமா அப்படின்ற கேஸுக்கு, தாய்வான்ல டிஃபென்சிவ் சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. என்னதான் ஒரு சின்ன நாடா இருந்தாலும் ஒரு தனிநபர் அந்த நாட்டோட எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டரை பாதுகாத்துக் கொள்ற அளவுக்கு அதுகிட்ட எக்யூப்மெண்ட் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸை பயன்படுத்திலாம் சீனாவால அந்த நாட்டை வந்து அந்த நாட்டோட பிரசிடென்ட்டை வந்து கடத்திட்டு போக முடியாது. அப்படி அந்த பிரசிடென்ட்டை தூக்கணும்னா ஒட்டுமொத்தமா அந்த நாட்டோட ராணுவத்தை இவங்க சமாளிச்சாகணும். சமாளிச்சா மட்டும்தான் தோட்டா டு தோட்டா, புல்லட் டு புல்லட் அந்த நாட்டோட ராணுவத்தோட இவங்க சண்டை போடணும். போட்டாதான் அந்த தலைவரை இவங்களால கைப்பற்ற முடியும். ஆனா அமெரிக்கா அது எதுவுமே பண்ணல, வெறுமனே உள்ள நுழைகிறாங்க, ஆளை தூக்குறாங்க, எஸ்கேப்பு. இப்போ இதே மாதிரி ரஷ்யாவால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் முடியாது. ஏன்னா நேட்டோ நாடுகள் யுக்ரைனுக்கு அவ்வளவு இன்டெலிஜென்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா எந்தெந்த இடத்துல எத்தனை ஆட்களை நிறுத்தி வச்சிருக்காங்க, பெலருஸ்ல இருந்து எத்தனை ஆள் நின்றுகிட்டு இருக்காங்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ், அவங்க எப்படி எப்படிலாம் அவங்களை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, ரஷ்ய விமானங்கள் டேக் ஆஃப் ஆகி எவ்வளவு நேரம் வானத்துல இருக்கு அப்படின்றது முதற்கொண்டு அவங்களுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன்ன்றது கொடுக்கப்படுது. இதனாலதான் ஸ்பெட்னாக்ஸ் ரஷ்யாவோட சிறப்பு படை இந்த போரோட ஆரம்பத்துல கியவ்ல இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்களை தூக்குறதுக்கு உள்ள வந்தப்ப அது மிகப்பெரிய தோல்வியில முடிஞ்சிச்சு. இன்டெலிஜென்ஸ். ஸோ யுக்ரைனுக்கு ஒரு பக்கம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஃபுல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, தாய்வானுக்கு ஒரு பக்கம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஃபுல் வெப்பன் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேரையும், இந்த ரெண்டு நாடுகளையும் வெனிசுவேலா மாதிரியான ஒரு ஆபரேஷனை செஞ்சு நம்மளால முடக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அதுதான் சிம்பிளான பதில். வெனிசுவேலாவோட கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சப்போர்ட்டே கிடையாது. அதனால இந்த சைனா ரஷ்யா மாதிரியான நாடுகள் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சைனா வந்து அவங்களோட டிப்ளமேட்ஸை வெனிசுவேலாவுக்கு அனுப்பி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற தருணத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன்ஸ் வந்து உள்ள புகுந்து அந்த நபரை கடத்திட்டு போறாங்க. இந்த குறிப்பிட்ட ஆபரேஷன் நடந்துகிட்டு இருந்த சூழ்நிலையில அங்க இருந்த சீன அதிகாரிகளுக்கு சேஃப்டி பிரச்சனை இருந்ததையும் சைனீஸ் எம்பசி ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, இந்த சண்டைக்கு நடுவில் எங்க ஆளுங்க மாட்டிக்கிட்டாங்க, அவங்க உயிருக்கு கொஞ்ச நேரம் உத்தரவாதம் இல்லாம தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட ஆப்ரேஷனை வந்து பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பெரிய மிலிட்டரி இருக்கக்கூடிய ஒரு சுப்பீரியரான ஃபைட்டிங் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய நாடு எதுவாக இருந்தாலும் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும். ஆனால் ஆப்ரேஷனை பண்ணிட்டு அந்த ரெஸ்பான்ஸை ஃபேஸ் பண்றது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த இடத்துல தான் சிக்கலே வருது. ஸோ ரஷ்யாவோட கேஸ் இதுதான். அவங்களாலே ஜெலன்ஸ்கியை தூக்க முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த கண்ட்ரியோட ஒட்டுமொத்த ஆர்மியை அவங்க ஃபேஸ் பண்ணாத வரைக்கும். அதே தான் சீனாவோட கேஸும். தாய்வானுக்குள்ள புகுந்து அதோட தலைவரை தூக்கிட்டு போயிட்டு ஜெயிலில் உட்கார வச்சுட்டு தாய்வானை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது பெருசா எந்த ஒரு சண்டை போடாம அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் முடியாது. இந்தியாவால பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்த யூனிஸ் ரெஜிமுக்கு எதிராக அந்த யூனிஸ்ன்ற நபரை தூக்கிட்டு வர முடியும் இந்தியாவுக்கு. ஆனா தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பிரஷர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இந்தியாவால சமாளிக்க முடியாது. இதுதான் இன்னைக்கு தேதிக்கு 3 பேர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ண வேண்டும் அப்படின்னா சிம்பிள், அமெரிக்கன் டாமினன்ஸை காலி பண்ணணும். இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு டாமினன்டான பொசிஷன்ல அமெரிக்கா இருக்காங்க. ஆனா அந்த டாமினன்ஸ்ன்றது இன்னும் கூடிக்கிட்டே போகல, குறைஞ்சிட்டு தான் வருது. இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் ட்ரம்ப் பவருக்கு வந்ததே காரணமே அதுதான். அமெரிக்கா வந்து முன்ன மாதிரி இல்ல, இறங்கிக்கிட்டே போகுது அப்படின்றதுனாலதான். ஸோ அமெரிக்கா வந்து வளர்ந்து வரும் ஒரு சூப்பர் பவர் கிடையாது, வளர்ந்து முடிச்சு கீழே சரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூப்பர் பவரா இருக்கு. இந்த சூழ்நிலையில உலகத்தை ஒரு மல்டி போலாரிட்டிக்குள்ள கொண்டு போய் ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு சூப்பர் பவர் கொண்டு வந்தா மட்டும்தான் இதற்கடுத்து உலகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க விடாம நம்மளால தடுக்க முடியும். அல்லது இந்த அமெரிக்கா வந்து இன்னைக்கு என்ன பண்ணுச்சோ அதே விஷயத்த நாளைக்கு சீனாவோ ரஷ்யாவோ அடுத்த லெவலுக்கு வரக்கூடிய சூப்பர் பவர் பண்ணுவாங்க. ஈவன் இந்தியா வந்தாலுமே இந்தியாவோட எதிரிகளை இப்படித்தான் ஹேண்டில் பண்ணும், எந்த ஒரு கான்சிக்வன்சஸும் இல்லை அப்படின்றப்ப இறங்கி இப்படிதான் அடிப்பாங்கன்றத இந்த காணொலி மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எது சரி எது தப்பு, அமெரிக்கா பண்ணது வந்து சரி ஒரு அமெரிக்கா பண்ணது வந்து தப்பு அப்படின்ற டிபேட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு தேதிக்கு உலகத்துல யார்கிட்ட பவர் இருக்கோ, யார்கிட்ட பணம் இருக்கோ, யார்கிட்ட மிலிட்டரி இருக்கோ அவங்க சொன்னதுதான் சரி. அவங்க 2-2-3 அப்படின்னு சொன்னா நீங்க 2-2-3 அப்படின்னு தான் சொல்லணும், 2-2-4 கிடையாது. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு நம்ம போனா மட்டும்தான்
நமக்கு எது சரி அப்படின்னு தோன்றதோ அதை நம்மளால பண்ண முடியும். நம்ம தீவிரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான்ல ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை இன்னைக்கு பண்றோம், அதுக்கு உலக நாடுகள் கண்டம் பண்ணுது அப்படின்னா நாளைக்கு அந்த கண்டம்னேஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சூப்பர் பவர் லெவலுக்கு போகணும், ட்ரேடை அதிகப்படுத்தணும், இக்கனாமியை வளர்க்கணும். இக்கனாமியை ட்ரேடையும் வளர்த்துட்டு நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக வாரம் குண்டு போட்டாலும் உலக நாடுகள் அதை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஈவன் மிடில் ஈஸ்ட்ல இருக்க நாடுகளும் இதை எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க. ஸோ இந்த காணொலி பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பொறுத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.